ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான கம்பேரிசன் வீடியோ தான். நம்ம எல்லாருமே அதிகமாக இப்போ டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி டிஜிகோல்டில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படிப்பட்ட டிஜிகோல்டு வந்து 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எந்த ஜுவல்லரி ஷாப்பில் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கீங்களா? தங்கமயிலா, பீமாவா, போத்தீஸா, ஜுவல்வன்னா, இன்னும் நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குது. நான் இன்றைக்கி கம்பேர் பண்ண போகிறது என்னமோ 4 ஜுவல்லரி ஷாப் தான். அந்த 4 ஜுவல்லரி ஷாப்பில் எந்த ஸ்கீமில் அதிக பெனிஃபிட் இருக்குது, யார் கிஃப்ட் கொடுக்குறாங்க, அவங்களோட கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். டிஜிகோல்டுனால் எல்லாமே ஒரே மாதிரி நினச்சிட்டே இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு தான். ஒவ்வொரு ஷாப்புமே அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொஞ்சமே வித்தியாசமாக வந்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எந்த கடையில் வாங்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். எந்த கடையில் அதிக பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்து தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஜிகோல்டுனால் என்னென்னு பார்த்துடலாமா? டிஜிகோல்டு அப்படின்றது சின்ன அமௌண்ட்டில் ஸ்டேவிங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மந்த்லி நம்ம கம்பல்சரியாக பே பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை, மந்த்லி ஒரு தடவை உங்கள்கிட்ட எப்போ பணம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் இந்த டிஜிகோல்டில் அதை வந்து தங்கமாக சேவ் பண்ணிக்கலாம். டிஜிகோல்டில் வந்து ஆன்லைனில் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது, இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் வந்து டிஜிகோல்டில் வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து பணத்தை போடணும். இது தெரியாமல் நம்ம யாருமே வந்து டிஜிகோல்டில் வந்து பணத்தை போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். போனஸ் தராங்களா, கிஃப்ட் கொடுக்குறாங்களா, மேக்கிங் சார்ஜ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் இந்த டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 4 முக்கியமான ஷோரூம்ஸ் வந்து என்னென்னு பார்த்துடலாம். தங்கமயில், போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலோடது, பீமாவோட இ கோல்டு, ஜுவல்லனோட டிஜி கோல்டு. இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எப்போதுமே டிஜி கோல்டு அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது ஃபஸ்ட்டு தங்கமயில் தான். தங்கமயிலில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த டிஜி கோல்டுன்னு கொண்டு வந்ததே வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க தான். அவங்கள்ட்ட தான் நான் ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தேன். மொத்தமாக வந்து 4 கடையோட டோட்டல் பீரியட் வந்து என்ன அப்படின்னா, தங்கமயில் டிஜி கோல்டு 330 நாள், போத்தீஸ், பீமா, ஜுவல் இந்த 4 கடைகளிலுமே வந்து மொத்தமான பீரியட் வந்து 330 நாட்கள். 330 நாட்கள் முடிஞ்சோடனே நம்மளோட கோல்டை வந்து நம்ம அவங்கள்ட்ட கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு பெனிஃபிட், அதாவது முதல் 75 நாட்களில் தங்கமயில் ஷோரூமில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 5% கொடுக்குறாங்க. போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் 7% கொடுக்குறாங்க. பீமா இ கோல்டில் ஆரம்பிச்சிருக்காங்களா அதில் வந்து 8% கொடுக்குறாங்க. ஜுவல் வந்து 5% கொடுக்குறாங்க. அதே 76லேருந்து 150 நாளில் வந்து தங்கமயிலில் 3.75%, போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் 5%, பீமா இ கோல்டில் 6%, ஜுவல் 3.75% வந்து கொடுக்குறாங்க. 151லேருந்து 225 நாளில் 2% கொடுக்குறாங்க தங்கமயிலில். போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் வந்து 3% கொடுக்குறாங்க. பீமா இ கோல்டில் 4% கொடுக்குறாங்க. ஜுவல் வந்து 2% வந்து கொடுக்குறாங்க. 226லேருந்து 300 நாட்குள்ளே தங்கமயில் 0.75%, போத்தீஸ் வந்து 1%, பீமா இ கோல்டு 2%, ஜுவல் வந்து 0.75% கொடுக்குறாங்க. லாஸ்ட்டு அந்த 301லேருந்து 330 அந்த 30 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு 4 கடைகள்லையுமே எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. இது வந்து 4 கடைகள்லையுமே காமன் தான். நம்ம வந்து இந்த டிஜி கோல்டு ஸ்டார்டிங் எவ்வளோ அமௌண்ட்டில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் 100 ரூபாய் தான். இந்த 4 கடைகளிலுமே இந்த அமௌண்ட்டில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த 4 கடைகளிலுமே இந்த டோட்டல் பீரியடும் இந்த ஸ்டார்டிங் அமௌண்ட்டு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இவங்க கொடுக்குற போனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம 100 ரூபாய்க்கு தங்கம் வாங்குறோன்னா உனக்கு வந்து 75 நாளுக்குள்ளே நம்ம வாங்குறோன்னா ஒரு 5% வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கடைகளுக்கும் வந்து வேறுபாடு இருக்குது. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். வாங்க அடுத்தது என்னென்னு பார்த்துடலாமா? 4 கடைகளிலுமே வந்து ஆன்லைன் பர்ச்சேஸும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன் பர்ச்சேஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்னா நம்மளால் வந்து நேரடியாக வந்து கடைக்கு போய் வாங்க முடியல அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அவங்களோட ஆப் இல்லைனா அவங்களோட நெட்வொர்க்கில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து அந்த கோல்டை வந்து ரெடீம் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் வந்து நம்ம டேரெக்டாக ஸ்டோரில் போயிட்டு நம்மளோட ஜுவல்லரியோ காயினோ அதை நம்ம நேரடியாக பார்த்து வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து இந்த 4 கடைகளிலுமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது.
கோல்டோட பியூரிட்டி வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து கோல்டு வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குறதே அந்த பியூரிட்டி வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம செல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான அமௌண்ட் வந்து கிடைக்கும். நம்ம இந்த 4 ஷாப்லையுமே வந்து கோல்டு வந்து 22 கேரட்டில் வந்து நம்ம வந்து ஜுவல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம ரெடீம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா அதுக்கான பதில் வந்து இதில் இருக்குது. இப்போ வந்து கிஃப்ட் வந்து தங்கமயிலில் கிடையாது. ஒருவேளை ஃபெஸ்டிவல் சீசனாக இருந்து அப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டைம் கொடுக்கலாம். போத்தீஸ் சொன்ன மகள் அப்படி கிடையாது. நம்ம ரெடீம் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. பீமா இ கோல்டுலையுமே வந்து அப்படி தான் கிஃப்ட் வந்து கிடையாது. ஜுவல் ஒன்லையுமே வந்து நம்மளுக்கு வந்து கிஃப்ட் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி 4 கடையிலுமே மேக்கிங் சார்ஜஸும் உண்டு, ஜிஎஸ்டியும் வந்து உண்டு. அப்போ ஏதாவது நம்ம வந்து அவங்கள்ட்ட கம்பல் பண்ணி மேக்கிங் சார்ஜஸ் குறைங்க அப்படின்னு வேணால் நம்ம வந்து கேட்டுக்கலாம். இப்போ வந்து இப்போ இந்த நம்ம தங்கமயில், பீமா, அப்புறம் வந்து போத்தீஸ் சொன்ன மகள் இவங்க எல்லாமே வந்து நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயே இவங்களோட ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுலேயே வந்து நம்ம ஏற்றி வந்து நம்ம வந்து டிஜிட்டல் கோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். நார்மலாகவே எல்லாராலையுமே இதை பண்ணக்கூடிய அளவுக்கு தான் 4 ஷாப்புமே வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து இதில் வந்து தங்கமயிலும் வந்து பீமா, போத்தீஸ் இது 3மே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதை வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். நான் ஜுவல் ஒன் மட்டும் இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ப்ராடக்ட் பர்ச்சேஸ் நம்மளுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம டிஜிகோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ். அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் வந்து நம்ம வந்து ஒரு கோல்டு காயினாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கோல்டு ஜுவல்லரியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு காயின் அப்படின்னா நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸ் மேக்ஸிமம் 1 to 2% தான் போடுவாங்க. நம்மள்ட்ட அந்த டைமில் எக்ஸ்ட்ரா கட்ட பணம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் அதை ஜுவல்லரியாக மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கோல்டு காயினாக அதை வந்து ஒரு சேவிங்ஸ்க்காக கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கோல்டு ஜுவல்லரி நம்மளுக்கு அப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரியாகவே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 4 கடைகள்லையுமே கோல்டு காயினும் அவைலபிளாக தான் இருக்குது, கோல்டு ஜுவல்லரியுமே நம்மளுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த 4 கடைகள் ஓப்பன் பண்ணும்போது கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இது இல்லாமல் நம்ம வந்து இந்த டிஜி கோல்டில் வந்து சில்வருமே வந்து இப்போ பே பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. சில்வருமே நம்ம வந்து ஈஸியாக பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வந்து இதோட ஃபைனல் கன்க்ளூஷன் 4 கடைகளில் எதுன்னு பார்த்துடலாமா? பெனிஃபிட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீமா இ கோல்டு வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா பீமா இ கோல்டில் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு நம்மளுக்கு வந்து 8% வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க 330 டேஸில் அவங்களோட பெனிஃபிட் வேல்யூ வந்து எல்லாமே ஹையாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பீமா இ கோல்டு. இதில் வந்து 75 நாளில் வந்து 8%, அடுத்து பார்த்திங்கன்னா 6, அடுத்து 4, அடுத்து 2. மற்ற 3 கடைகளை ஒப்பிடும்போது இந்த கடையில் வந்து இந்த போனஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து கூட கொடுக்குறாங்க. 2வது இடத்துல வந்து நம்மளுக்கு போத்தீஸ் சொன்ன மகள், ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டே வந்து 7% வந்து இருக்குது. அடுத்து 5, அடுத்து 3, அடுத்து 1, அடுத்து வந்து எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா தங்கமயிலும் ஜுவல் ஒன்னும் அவங்களோட பெனிஃபிட் வந்து ஒரே பெனிஃபிட்டாக தான் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து மற்ற 3 கடைகளுமே கொடுக்க மாட்டாங்க. போத்தீஸ் மஹாலில் மட்டும்தான் வந்து கிஃப்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. பிரான்ச்சோட அவைலபிலிட்டி இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக போய் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தங்கமயில் ஷோரூம் வந்து 60+ ஷோரூம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. அவங்க தான் வந்து பிரான்ச்சில் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. பீமா ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா 7+ வந்து இருக்குது. முக்கியமான டிஸ்ட்ரிக்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பீமா ஜுவல்லரி இருக்காங்க. போத்தீஸ் மஹால் வந்து ஒரு 2-3 பிரான்ச் வந்து வச்சுருக்காங்க. அவங்களோட போத்தீஸ் மஹால் ஷாப்போடு சேர்ந்து இருக்குது. ஜுவல் ஒன் வந்து மேக்ஸிமம் ரேர் தான். இந்த மாதிரி பார்க்கும்போது தங்கமயில் வந்து ஷோரூமில் வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து இருக்காங்க. டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 4 இடத்துலையுமே ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன்லையுமே ரொம்ப சேஃப்டியாக தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. இந்த 3 பெனிஃபிட் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு நார்மல் பீப்புள் தான். நம்ம எப்படி யோசிப்போம்? மேக்ஸிமம் நான் என்னோட பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன். எனக்கு வந்து எப்படின்னா இந்த போனஸ் பாயிண்ட்ன்றது நம்மளுக்கு 8%ன்றது ரொம்ப கூட தான் இருக்குது. 5%க்கு 8%க்குமே இடையில வந்து 3% இருக்குது. பீமா ஜுவல்லர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து வச்சுருக்காங்க. இப்போ பெனிஃபிட் பாயிண்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து பீமா தான் வந்து சூஸ் பண்ணுறேன். அதோட பீமா வந்து அக்சஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். நான் வந்து என்னோடய ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இதுக்கு முன்னாடி தங்கமயில்
டிஜிகோல்டில் வந்து 3 டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 2 டைம் வந்து கோல்டு காயின், 1 பவுன் காயின், அரை பவுன் காயின். இந்த லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு தோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது நான் தங்கமயில ரீசெண்டாக கரெக்டாக 1 மந்த்து தான் ஆகுது. இந்த கோல்டு இயரிங் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய பொண்ணுக்காக தான் நான் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த கோல்டு இயரிங் வந்து எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நம்ம வெறும் 1 கிராமுக்கு தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்மியாலாம் காமிக்கலை. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. பீமாவில் வந்து நான் வந்து இப்போ தான் போட்டிருக்கேன். ஆனால் பீமாவில் வந்து நான் சிட்டு போட்டு வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கடையில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் அப்படின்னு வந்து பண்ணியிருக்கேன். மற்றபடி அக்சஸ் பண்ணது 3 கடையில் வந்து அக்சஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பீமாவில் வந்து இந்த மாதிரி டிஜிகோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த தோடு தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு கிராம் 500 மில்லி. நான் சேர்த்ததுக்கே வந்து ஏற்ற மாதிரியே வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபுல்லாகவே கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் குழந்தைக்காகன்னு சொல்லிவிட்டு இந்த கோல்டு தோடு வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எதுக்காக வந்து டிஜிகோல்டு அப்படிலாம் சேர்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மிடில் கிளாஸ் தான். நம்மளால் வந்து இப்போ டக்குன்னு போய் 1 கிராம் கோல்டு எடுக்க முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எடுக்க முடியாது. ஏன்னா 1 கிராமோட வேல்யூவே இப்போ வந்து 14K ப்ளஸ் வந்து மேக்கிங் சார்ஜ்லாம் போடுவாங்க. அப்படின்ற சமயத்தில் இந்த டிஜிகோல்டு வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். அப்படிப்பட்ட டிஜிகோல்டு வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும்னு தான் வந்து நான் நினப்பேன். அதனால் எதில் வந்து நம்மளுக்கு அதிகமாக போனஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க, எங்கே நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்து நம்ம வாங்க முடியும். இதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15% கிட்ட நான் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து கொடுத்து தான் வந்து இந்த கோல்டு வந்து நான் வாங்கியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது ஒரு சில கடைகளில் வந்து 21% வரைக்கும் இயரிங்க்கு வந்து போடுறாங்க. ஒரு சில கடைகளில் வந்து கம்மியாக போடுறாங்க. நம்ம வந்து இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமாக கொடுக்குறது பீமா, ஷோரூம்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து தங்கமயில். எனக்கு வந்து இந்த பீமா, தங்கமயில் நாங்கள் மெயின் மதுரையில் தான் இருக்கோம். அதனால் 2மே எனக்கு வந்து ஓகே தான். இந்த டைம் வந்து பீமாவில் போட்டிருக்கேன். பீமாவில் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஷாப்பில் வந்து டிஜிகோல்டு போட போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் இதே மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னாடி வாங்கின தங்கமயிலில் உள்ள கோல்டு காயின் எல்லாமே வந்து கோல்டு ஜுவல்லரியாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ அதோட வேல்யூமே நல்லா இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. அதை வந்து நான் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.